இந்த 2026ல என்ன விதமான போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் சாத்தான் எல்லாமே ஸ்மூத்தா நடக்கும், எல்லாமே ஆசீர்வாதமா நடக்கும்ன்றது வாக்குத்தத்தம் இல்ல. பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் வழியை உண்டாக்குவார். இந்த 2026ல அநேக அடைக்கப்பட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கிற ஒரு வருடமாக மாறப்போகிறது. நீங்க காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் நீங்க காண மாட்டீங்க. ஆனா பார்க்கும்போது பள்ளங்கள் எல்லாம் தண்ணீரால நிரம்பக்கூடிய ஒரு வருஷத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். இது எப்படி ஆகும்? இந்த மனுஷர் எனக்கு செய்ய மாட்டாங்க, இந்த வாசல் திறக்கவே திறக்காது என்று நீங்க நினைத்து 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 வருடங்கள் தோறும், வாரங்கள் தோறும், மாதங்கள் தோறும், நாட்கள் தோறும் கண்ணீர் விட்டதான அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே நான் அதை செய்ய போகிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறாருங்க. இந்த வருடத்துல நீங்க தனிமையா இல்ல, நீங்க போகிறதான பாதையில கர்த்தர் உங்களை தனிமையாக அவர் விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் இல்ல. இந்த இயர் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்னா ஒரு நியூ பிகினிங், சம்திங் நியூவை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். நீங்க எதிரே பார்த்திருக்க மாட்டீங்க, இதெல்லாம் என் வாழ்க்கையில நடக்காது, எதெல்லாம் நம்பிக்கை எழுந்து, எதெல்லாம் தோற்று போய், எந்த இடத்துல தலை குனிந்து ஆண்டவரே என்னால முடியாது சுவாமி, என்னால முடியாது, நான் பார்த்து பார்த்து கண்கள் பூர்த்து போனது, ஒன்றுமே நடக்காதுன்னு சொன்ன இடத்துல God is going to do something new and he is going to start new beginning. ஒரு புதிய துவக்கத்தை எங்க முடியாது என்று நீங்க முற்றுப்புள்ளி வைத்தீர்களோ அங்க கர்த்தர் நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுகிற ஒரு இயர் தான் இந்த 2026. அதை விசுவாசத்தோட கரங்களை மேல உயர்த்தி தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள். Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord.